ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டே எடுத்தது. சண்டே மார்னிங் எந்திரிச்சதுமே ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்திரிச்சோடனே நாங்கள் முதல் பார்க்குற ஒரு பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா புறா தான். இங்கே வந்து புறா தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வேறு பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நைட் வந்து கிச்சன் ஓரளவுக்கு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. காலையில் டக்குன்னு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் கழுவி நினைச்சு அதெல்லாம் மார்னிங் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சுட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் அரைச்சிட்டு இருந்தேன். ஒரு சிம்பிளாக பண்ணிட்டோம் அப்படின்னா மத்தியானம் நான்வெஜ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்ருக்கேன். தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிட்டோம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே எடுத்து கையோட வச்சிடலாம்னு சொல்லி கையோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலைகள் வந்து எனக்கு எப்போவுமே ஹஸ்பண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில டைமில் வந்து அவங்க குக்கிங் பண்ணாங்க அப்புறம் நான் பண்ணுவேன். நான் குக் பண்ணுறப்ப அவங்க பண்ணுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மொட்டை தோசை தான் ஊற்றிட்டு இருக்கோம். நார்மல் தோசை ஊற்றலாம்னு ஊற்றுறப்ப பாப்பா எனக்கு மொட்டை தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி அவளுக்கு எது பிடிக்குதோ அதை ஊற்றி கொடுத்தா அவட்ட கம்மன் சாப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு எங்களுக்கும் தோசை ஊற்றி தேங்காய் சட்னியோட காலையில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. வேறு ஏதாவது சட்னி செஞ்சோம் அப்படின்னா அது மிச்சமாகச்சோ அப்படின்னா நைட்டு சாப்பிட்ணுமே அப்படின்னு தோணும். தேங்காய் சட்னினா ஓகே அப்படின்னு சொல்லி டக்குன்னு காலி ஆயிரும் பாப்பா இருந்தா அப்படின்னா. ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போயிட்டு வரப்போ மீனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மீன் எல்லாம் கழுவி பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு வந்து அந்த அன்னைக்கு மீன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்லேயே ஹோம்மேடாக பனானா ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தேன். அது வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்து பாப்பா வேணும்னு சொல்லி கேட்டால் சரி பாப்பாவுக்கும் எனக்கும் போட்டு கொடுத்து மேலே வந்து கொஞ்சம் சாக்லேட் சிரப் போட்டு சாப்பிட்டோம். இதோட வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். சரியா கடையில் வாங்கி கொடுக்கணும் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி தூங்குறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பனானா ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவளுக்கு வேணுங்க டெய்லி ஏதாவது ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா சிக்கனையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட சிக்கனையும் க்ளீன் பண்ணுறக்கு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பீஸ் எல்லாமே பெருசாக இருந்துச்சு. சரி அதெல்லாமே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறேன். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் சூப்பராக இருந்துச்சு. இதோட ரெசிபியுமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். சிக்கன் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 வெங்காயத்தையுமே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து உண்டுன்னு சேர்த்து இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வெறும் வெங்காயம் மட்டும் நல்லா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மசாலுமே போடாமல் வெறும் எண்ணெயை மட்டும் ஊற்றி வெங்காயத்தை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசங்கள் எதுவுமே இல்லாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி இது பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு சிக்கன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து சின்ன சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். தயிர் வந்து நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். நல்லா கெட்டியான தயிர். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் மேலே வந்து நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா சிக்கனில் ஃபுல்லாக மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. இது வந்து பெருசாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும்தான் எண்ணெயில் போட்டு நம்ம வணக்க போகிறோம். இது கூட உங்களுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
பாருங்கள் சிக்கன் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து நல்லா ஒட்டிடுச்சு. இதுக்கு வந்து தண்ணி எல்லாம் எதுவுமே ஊற்றாமல் நம்ம தயிர் நெய் போட்டிருக்கோம். ஸோ அதுவே போதும். 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நான் அந்த கேப்பில் சாப்பாடு எல்லாமே வச்சிடலாம் சொல்லி சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வந்து பார்த்தா பாப்பா வந்து எல்லா ஜாமானத்தையும் கழிச்சு போட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் டாய்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஹாலில் போட்டாங்க. அது கூட சேர்ந்து அவ்வளோ விளையாடுறக்கு ஆரம்பிச்சிட்டா. அம்மா நான் காய்கறி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கத்தி வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கத்தி வச்சு என்ன வேறு மூக்க இருப்புன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் மிரட்டிட்டு வேறு இருக்கா. சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் போய் சமைக்கல் வேலை பார்க்குறேன்னு சொல்லி திரும்பி வந்தாச்சு. 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த சிக்கன் அப்படியே உள்ளே போட்டாங்க. இதில் வந்து வேறு கடுகு ஓசி பட்டை கிராம்பு சோம்பு எதுவுமே நம்ம போட வேண்டியதில்லை. இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மட்டும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம அந்த மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த பவுல்லையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு அடுப்பு நல்லா வேக வச்சுருங்க. எண்ணெய் தனியாக இது தண்ணி தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இது பண்ணிடுங்க. மசாலில் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துச்சு. உங்களுக்கு சிக்கன் வெந்துருச்சான்னு பாருங்கள். வேகலை அப்படி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சிக்கனை வேக வச்சுருங்க. பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செமி கிரேவி டைப்பில் வந்தாச்சு. இன்னுமே சிக்கன் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. லைட்டாக கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லி திருப்பவும் மூடி வச்சுட்டேன். பாருங்கள் இப்போ எண்ணெய் தனியாக சிக்கன் மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் சூப்பராக சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா மசாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக அடுப்பை ஸ்பீடாக வச்சோம் அப்படின்னா சிக்கன் மசாலா எல்லாமே சிக்கனில் ஒட்டிடும். எண்ணெய் தனியாக சிக்கன் மசாலா சிக்கன் தனியாக இருக்கும். இது கூட வந்து நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் சூப்பராக ஒட்டிடும். பாருங்கள் சூப்பராக இதாகிருச்சு. எண்ணெய் தனியாக வந்து விட்டு வர அளவுக்கு இதாக இருக்குது. சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் வந்து சைடில் அப்படியே பொரிச்சுட்டேன். இன்றைக்கி எல்லா வேலையுமே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு கையோட கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக ரசம் வச்சு வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. மீனுக்கு எப்போவுமே எனக்கு சைடில் பெரிய வெங்காயம் வேணும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு ரசம் சாப்பாடும் பண்ணி வச்சாச்சு. மத்தியானம் ஒரு நேரத்துக்கு தான் சாப்பாடு அப்படிங்கிறனால அளவாக பண்ணி வச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் கொஞ்ச நேரம் தூங்கி நிச்சதுக்கப்புறம் சாயந்தரமாக தம்பிக்கு வந்து ராய் கூழ் காய்ச்சிட்டு இருக்கேன். ஈவினிங் ஏதாவது வேலை செய்கிறது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தூங்கலை அப்படின்னா அதை விட கஷ்டமாக இருக்கும். பாப்பாவை தூங்க வைக்கிற டைமில் தம்பி எழுந்திரிச்சிருவான். தம்பி தூங்க வைக்கிறப்ப பாப்பா எழுந்திரிச்சிருவா. எனக்கு வந்து இப்போ பக்கத்தில் சுத்தமாக தூக்கங்கிறதே இல்லை. சரி கொஞ்ச நேரம் தம்பி கூழ் காய வச்சுட்டு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கேன். குழந்தைகளுக்கு 8 மாதம் குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் பாப்பா வந்து பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். அது நான் என் சைக்கிளில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு 6 o'clock மேலே தான் நாங்கள் வந்து பார்க்குக்கே வீட்டிலேருந்து கிளம்பினோம். பார்க்குக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவே இருட்டாயிருச்சு. கூட்டமே இருக்காதுன்னு போய் பார்த்தா அங்கே பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ்காரங்க வருவாங்க. பார்க்குக்கு போனப்போ தமிழ்காரங்களெல்லாம் பார்க்க முடியும். ஸோ போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசிகிட்டு இருப்போம். பாப்பா வந்து சைக்கிள் ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு பொம்மை கடை பார்த்தோன்னே எனக்கு அந்த பொம்மை வேணும் இந்த பொம்மை வேணும்னு சொல்லி கேட்கறக்கு ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு விளையாண்டு வந்து வாங்கிக்கலாவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுமே உடனே எனக்கு டாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறக்கு ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்போ எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோனை வாங்கிடுவா. சரி ஓகே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டோம். அந்த அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது அடுத்த நாள் மார்னிங் எடுத்தது தான். கிச்சன் ஃபுல்லாக நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டோம்.
அடுத்த நாள் மார்னிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கு அப்புறமா நான் தம்பி தூங்க வச்சுட்டு பாப்பா மட்டும் விளையாண்டுருந்தேன். சரி நான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாவும் அக்கா பொண்ணும் ஊர்லேருந்து வரேன்னாங்க. சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கையோட க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு சிங்க்ல இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே கழுவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வேலை ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெட்ரூம் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறப்பே க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லி ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே சுத்தமாக பிடிக்காத ஒரு வேலை இந்த பாத்திரங்கள் கழுவுறது தான். சரி இன்னைக்கு ஒரு நாள் பண்ணுவோம், நாளைக்கு ஊர்லேருந்து அம்மா வந்துட்டாங்கன்னா அம்மா பண்ணிக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாப்பா சைடில் ஏதோ கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அவகிட்ட அப்படியே பேசிகிட்டே வந்து கழுவிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் அவளையும் தூங்க வைக்கணும். தூங்க வச்சாதான் வந்து ஹாலோ கிச்சனும் நம்ம க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வைக்கிறதுக்கு இது பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் பாத்திரம் இல்லைங்க, இவ்வளோ பாத்திரம் ஒரே டைமில் சேருமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. நைட்டு சாப்பிட்டது, மார்னிங் செஞ்சது, அதோட பாத்திரங்கள் எல்லாமே கழுவுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. உங்களுக்கு பாத்திரங்கள் எல்லாம் கழுவுறதுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆஃபீஸ் போகிறப்ப ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க லேட் ஆச்சு அப்படின்னா. ஏன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக சாப்பிட்றக்கு இக்கோரப்ப தான் அவன் கரெக்டாக எந்திரிச்சிருவான். எனக்கு சாப்பிட்றக்கே ஒரு டைமிங் கிடையாது, டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் இப்போ பொறுமையாக சாப்பிட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க. உங்களோட எண்ணெய் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுன்னு இருக்கா, அப்போ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன். அரிசி மாவை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பாட்டில் வந்து ஃபுல்லாக தண்ணியே எண்ணெய் பாட்டில் படாமல் வெறும் அரிசி மாவை மட்டும் எடுத்து அதை ஸ்க்ரப் வச்சு கழுவி பாருங்கள். அந்த பிசுப்புங்க அதை சுத்தமாக போயிடும். எனக்கு வந்து அந்த கரெக்டான ப்ரஷ் இல்லை அப்படிங்கன்னா நான் சும்மா பவுடரை போட்டு வாஷ் பண்ணினேன். உங்களுக்கு எண்ணெய் பாட்டிலுக்குள்ள ஒரு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி கழுவி பாருங்கள், சூப்பராக போயிடும். எண்ணெய் பாட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வாஷ் பண்ணோம் அப்படின்னாலுமே பிசுன்னு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே போகிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாஷ் பண்ண சூப்பராகவே போயிருச்சு. ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பராக போயிருக்கும். எனக்கு முக்கால்வாசி அளவுக்கு இதாக போயிருச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் அரிசி மாவு வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் வச்சு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கழுவிட்டு இருந்தேன். 2 டைம் நான் அரிசி மாவு போட்டு தான் வாஷ் பண்ணேன். இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பால் பாட்டில் கழுவுறது. சரி அதே வச்சு வாஷ் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கண்ணாடி பாட்டிலெல்லாம் கழுவுறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக கழுவணும். ஏமாதிரி எங்கேயாவது கீழே வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கையை காலை கிச்சதோ இல்லையோ குழந்தைங்க கிட்ட எங்கேயாவது பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இப்போ வந்து பையன் வந்து பார்த்திங்கன்னா தவுந்துட்டே வந்து கிச்சனுக்குள்ளே வரைக்கும் வந்துடுவோம். கீழே எந்த ஒரு பொருளுமே எங்களுக்கு வைக்கிறதுக்கு இல்லை, ஏதாவது சின்னதாக இருந்தாலும் எடுத்து வாயில் போட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் டாய்ஸ் எல்லாமே மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து காய போட்டு வச்சுருந்தோம். கையோட அதை எல்லாமே எடுத்து மேலே ஷோகேஸில் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சைடில் பாப்பா அம்மா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்ட பாப்பா உங்கள்கிட்ட இருக்கிறதுல மட்டும் வச்சு விளையாட பாப்பா, இதெல்லாம் கீழே போட்டால் அழுக்காயிரும், கசகசன்னு இருக்குது வீடே அப்படின்னு சொல்லி அவகிட்ட சமாதானப்படுத்திட்டு எல்லாமே எடுத்து உள்ளே வச்சுட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து இங்கே பெங்களூரில் டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாய்ஸுமே 500க்கு மேலே தான் சொல்லுவாங்க. இங்கே ஹஸ்பண்ட் டெல்லி போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா 2 டாய்ஸ் 3 டாய்ஸ் 400 500க்கு வந்து பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி டாய்ஸ் தான் வீட்டில் நிறைய இருக்கும். அவங்க ஆஃபீஸ் மீட்டிங் போனாங்க அப்படின்னா போயிட்டு வரப்போ கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. பாப்பா போயிட்டு வராங்களோ இல்லையா, பாப்பாவுக்கு என்ன வாங்கிட்டு வரீங்க அப்படிங்கிறது அவளோட முதல் கேள்வியாக இருக்கும். அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் சைடில் க்ளீன் பண்ணியும் வச்சுட்டேன். அப்பப்போ இந்த ரேக் வந்து க்ளீன் பண்ணனால பெருசாக எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்காது. இந்த வேலையை முடிச்சுட்டு பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறேன். பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் காலையிலேயே க்ளீன் பண்ணது தான். மாப்பெல்லாம் போட்டு காலையிலேயே க்ளீன் பண்ணிட்டு அந்த வீடியோ நான் வந்து லாஸ்ட்டாக தான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாகவே கசகசன்னு நினச்சி நாங்கள் பெட் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதாவது துவைச்ச துணி அழுகு துணி இந்த மாதிரி எல்லாம் தான் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ஹால்லேயே படுத்து தூங்கிடுவோம். நல்லா ஃபேன் காற்று ஜன்னல் நீக்கச்சா விறுவிறுன்னு காற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு
பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி படுக்க வச்சு ஏதாவது பிறந்துட்டு போய் கீழே விழுந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால் இந்த டைம் வந்து நாங்கள் கீழே தான் படுத்துட்ருக்கோம். பெட் ஃபுல்லாக டாய்ஸாக தான் இருக்குங்க. பாப்பா அங்கங்கன்னு போட்டு வச்சுருக்கா. சரி அதெல்லாமே க்ளீன் பண்ணிடலாம், கையோட பெட் கவர் எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் அவளையும் நான் தூங்க வச்சுட்டேன். சரி தூங்க வச்சிட்டோம் அப்போ நமக்கு கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அக்கா பொண்ணும் வராங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்தாங்க, அவங்க 2 பேரும் பெட்டில் தான் படுத்துக்குவாங்க. அம்மானால கீழே படுக்க முடியாது. சரி பெட் கவர் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு படுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பெட்ரூம் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ட்ரெஸ்ஸும் அப்படியே சைடில் வந்து மடித்து வச்சிட்டேன். அதெல்லாம் கவர் பண்ண முடியல, டக்கு டக்குன்னு வேலை பார்த்துட்டு இருந்தனால. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வேலையெல்லாம் முடிச்சு க்ளீன் பண்ணிட்டோம். தம்பிக்கு வந்து தொட்டலுக்கு வந்து ஃபேன் மேலே இருக்கிற ஃபேன் கழட்டிட்டு தான் தொட்டல் கம்மி மாட்டியிருக்கோம். ஃபுல்லாக ஹால் கிச்சன்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு இது ஒன் டே ஃபுல்லாக இதாகிடுச்சு. நைட்டு கால் வலி பயங்கரமாக பிடிச்சிருச்சு. கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எண்ணெய் பிஸ் மாதிரி இருந்துச்சு. நான் இத்தனை நாளாக போகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் சில்வர் மஞ்சி போட்டு தேய்ச்சோன்னே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேக்கையும் எடுத்து கழுவலான்னு சொல்லி வெளியில் வச்சுட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.